வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1, பேப்பர் 2, டெட் எக்ஸாம் படிக்கிறேன், எஸ்ஜிடிக்கு படிக்கிறேன், டிஆர்பியில் யூஜிடிஆர்பி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் 10th புக்கு மிக மிக அவசியமான ஒரு புக்காக இருக்குது. அதில் 2024, 25 ரெண்டுமே சேர்த்து தான் கேட்குறாங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இப்போது ஒர்க்கிங்கில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுவே 2024லேருந்து கேட்டிருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் இப்போ புக்கு படிக்கிற புக்கை மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. அப்படி இல்லை, 2024, 25 ரெண்டுத்தையும் சேர்த்து தான் படிக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன். அதை சேர்த்தே படிங்க. நான் இப்போ கேள்வி கேட்க போகிறதும் ரெண்டும் சேர்ந்தது தான். 10ஆம் வகுப்பு இயல் 1ல் 2024, 25 ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குமோ அதே தான் டெஸ்ட்டு 1லையும் கேட்டிருந்தேன். ஆனால் அந்த தலைப்புகள் மட்டும் 25க்கான தலைப்புகள் மட்டும் கொடுத்துருந்தேன். அதையும் ஒருத்தவங்க கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த தலைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த தலைப்புகள் தான் கேள்வி கேட்கப்படும். அது 24 புக்காக இருந்தாலும் சரி, 25 புக்காக இருந்தாலும் சரி. இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா 30 கேள்விக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவு மிக மிக முக்கியமானது. பார்க்கலாம். முதல் கேள்வி, வினையால் அணையும் பெயர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? கூற்றுகளை படிச்சுட்டு எது தவறு அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வினையால் அணையும் பெயர் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் அல்லது ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது தான் வினையால் அணையும் பெயர்னு சொல்கிறாங்க. வினையால் அணையும் பெயர் தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். வினையால் அணையும் பெயர் இறந்த காலத்தில் மட்டும் வரும். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பவை வினையால் அணையும் பெயருக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று தவறானது இருக்குது. அதையும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். வினையால் அணையும் பெயர் தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 இடங்களில் வரும். அதே மாதிரி 3 காலத்துலேயும் வரும். இங்கே என்ன தான் கொடுத்துருக்கு, இறந்த காலத்தில் மட்டும்தான் வரும்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 3 கூற்றுகள் சரி, சி மட்டும் தவறானது. ஆன்சர் சி. இரண்டாவது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் மாறுபட்டது வேறுபட்டது எதுன்னு சொல்லுங்கள். 4 ஆப்ஷனில் எது வேறுபட்டது? ஆன்சர் பாடுதல். இது மட்டும்தான் தல் அப்படிங்கிற விகுதி பெற்று வந்திருக்கு. பாக்கி எல்லாம் என்ன தான் வந்திருக்கு? வினையடி மட்டும்தான் வந்திருக்கு. கேள்வி எண் 3, பின்வரும் கூற்றுகளை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரின்னு கேட்குறாங்க. விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராவதை முதல்நிலை தொழில் பெயர் என்று கூறுகிறோம். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி ஆகும். வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் ஆகும். இதில் 10 ஆகிய 10 மெய்யெழுத்துகளும் அக்கு என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றளபடை எனப்படும். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. முதல் இயல்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். அதே மாதிரி முதல் இயலில் இன்னமும் கூட 30 கேள்வி எடுக்க முடியும். இது வரைக்கும் நான் 60 கேள்வி எடுத்திருக்கேன். இன்னமும் உங்களுக்கு இயல் 1லே தான் 30 கேள்வி வேணுமா, இல்லை இயல் 2க்கு போகலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட்டு. 1, 2, 3, 4 அனைத்தும் சரியானது. அடுத்து, நசை என்பதன் பொருள் என்ன? நசை என்பதன் பொருள் விருப்பமா விரும்பியா அப்படிங்கிறது தான் இங்கே கொஷினாக இருக்கும். நான் உங்களுக்கு ஆப்ஷன் ஈஸியாக கொடுத்துருக்கேன். இதே அவன் யூஜி பிஜி அப்படின்னாக்கா விரும்பி விருப்பம்னு ரெண்டுத்தையும் கொடுத்துருவான். அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் வர அளவுக்கு படிக்கணும். நசை என்பதன் பொருள் விருப்பம். நசை என்பதன் பொருள் விருப்பம். இது நசை அப்படிங்கிறது விருப்பங்கிறது பெயர்ச்சொல். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது என்ன அளபடைன்னு கேட்குறாங்க. செய்யுளில் ஒரு பெயரச்ச சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுத்தது அப்படின்னா அது என்ன அளபடை? 5க்கு ஆன்சர் சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது டேஷ். மொழியின் டேஷை அறியவும் இலக்கணம் துணை செய்கிறது. கேள்வி நல்லா படிச்சிங்கன்னா மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்கங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போது அடுத்த வரியில் பாருங்கள். மொழியின் டேஷை அறியவும் இலக்கணம் துணை செய்கிறது. அப்போது இலக்கணத்தை வச்சு சிறப்புகளைங்கிறது கொடுத்துடலாம். இந்த 2 லைனுமே புக்கில் இருக்க லைனு இலக்கணத்துக்கான ஒரு லைனாக கொடுத்துருப்பாங்க. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்கிறது. ஆன்சர் பி.
7வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட செய்யுள் தொடரில் தென்னவன் என்பது எதை குறிக்கிறது? முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்லி ஒவ்வொரு இயல் லாஸ்ட்லையும் கொடுத்துருப்பாங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. வாழையும் கமுகும் தாழ்குழை தெங்கும் மாவும் பழாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இந்த பாடல் வரியில் தென்னவன்கிறது யாரை குறிக்கும்? தென்னவன் அப்படிங்கிறது எந்த மன்னனை குறிக்கிறது? பாண்டிய மன்னனை குறிக்கிறது. தென்னவன்கிறது பாண்டிய மன்னன். 8வது கேள்வி பாருங்கள். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்கு அளபெடுப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செய்யுளில் ஓசை குறையும் போது அளபெடுப்பது தான் செய்யுளிசை அளபடை. ஆன்சர் 8க்கு ஆன்சர் செய்யுளிசை அளபடை. 9வது கேள்வி பாருங்கள். இந்த கூற்ற சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை, இந்தியா தான் என் இளமை என் மெத்தை, என் யௌவனத்தின் நந்தவனம் என்று என் கிழக்காலத்தின் காசி என்று கூறியவர் யார்? என் கிழக்காலத்தின் காசி அப்படின்னு இந்தியாவை சொன்னது யார்? ஆன்சர் மகாகவி பாரதியார். 10வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்று கொடுத்துருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானது. கலப்பில்லாத பொய் என்பது சொல்முரண் என்கிறோம். கலப்பில்லாத பொய்ங்கிறது சொல்முரண். குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிர்கள் ஒரு பக்கம், புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் என்பது எதிரினை இசைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலேயே பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் என்பதை முரண்படு மெய்மை என்று கூறுகிறோம். பாரடாக்ஸ், முரண்படு மெய்மை என்று கூறுகிறோம். உயிரில்லாத பொருளை உயிருள்ளவை போலவும் உணர்வில்லாத பொருளை உணர்வு உடையவை போலவும் கற்பனை செய்வது உவமை அணி எனப்படும். இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறானது அப்படின்னு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் கற்பனை செய்கிறது என்னன்னு சொல்கிறோம்? உவமை அணி கிடையாது, லக்கணைன்னு சொல்லுவோம். அப்போது ஆன்சர் 4 தான் தவறானது. ஆன்சர் 4 மட்டும் தவறு. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள். 11வது கேள்வி. சந்தக கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகராரின் இயற்பெயர் என்ன கேட்குறாங்க. ஆன்சர் சண்முக சுந்தரம். சந்தக கவி தமிழழகனார், இயற்பெயர் சண்முக சுந்தரம். 12வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் கடல் தரும் சங்குகளின் வகைகளில் பொருந்தாதது எது? கடல் எத்தனை சங்கு தருது? முச்சங்கம்ங்கிற மாதிரி 3 சங்குகளை கடல் தருதுன்னு சொல்லியிருப்பாங்க பாட்டில். கடல் தரும் 3 சங்குகள் வெஞ்சங்கு, சலஞ்சங்கு, பாஞ்சன்யம். இது 3 தான் கடல் தருது. சஞ்சன்யம்ங்கிறது அதில் சேராது. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? டி தான் ஆன்சரு. 13வது கேள்வி பாருங்கள். துய்ப்பது என்பதற்கான 2 பொருள்களை எழுதுக. 2 பொருள்கள் எது? துய்ப்பது அப்படிங்கிறதுக்கான 2 பொருள்கள். ஆன்சர் கற்பது தருதல். கற்பது தருதல். உலகத்திலேயே மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யார்? இந்த நியூஸை நமக்கு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் தெரியுதா பாருங்கள். ஆன்சர் பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். அடுத்து 15வது கேள்வி. பின்வரும் சொல் பொருள் இணைகளில் தவறானது எது? கன்று அப்படிங்கிறது மாப்புளி வாழை, இதற்கான இளநிலை. நாற்று என்பது விழாவின் இளநிலை. குருத்து என்பது வாழையின் இளநிலை. பிள்ளை என்பது தென்னையின் இளநிலை. இதில் 4ல் ஏதோ ஒன்று கண்டிப்பாக தவறாக இருக்குது. அது எது அப்படின்னு சொல்லுங்கள். 15க்கு ஆன்சர் நாற்று என்பது விழாவின் இளநிலை கிடையாது. விழாவின் இளநிலை என்னன்னு சொல்லுவாங்க? குட்டின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. விழாவின் இளநிலை குட்டின்னு வரும். அடுத்து 16வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் இளங்குமரனார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை நிறுவனார். யார்? இளங்குமரனார். இவர் பாவானார் நூலகம் ஒன்றை உருவாக்கினார். மேலும் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கினார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தினார். தாய் தமிழை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் கொண்டிருந்தார். விழிகளை இழந்தாலும் தமிழை இழக்கக்கூடாது என்பதற்காக மாப்போசி போல் இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார். படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரம் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும்.
அவர் விழிகளை மூடி தமிழ் எழுத கற்றுக்கிட்டாரு. ஆனால் யார் மாதிரி? மாப்போசி மாதிரி கிடையாது. திருவிக்கா, தமிழ் தென்றல் திருவிக்கா தான் ஃபஸ்ட்டு கண்ணை மூடி தமிழ் கடன்னு எழுதுவாராம். அதே மாதிரி இவங்களும் எழுதுறாரு. யார்? இளங்குமரனாரும் எழுதுறாரு. கண்களை மூடி தமிழ் எழுதும் ஆற்றல் பெற்ற இருவரை கூறுன்னு கூட சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் தான். யார்? திருவிக்காவும் இளங்குமரனாரும். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? 4 மட்டும்தான் தவறு. அடுத்து இந்த கேள்வி பாருங்கள். இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றறிந்தார் ஏத்தும் டேஷ் அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. 8 தொகைக்கான ஃபுல்லு பாடலுமே அந்த பாட்டில் வந்துடும். 8 தொகை பாட்டு அது என்னன்னு கேட்டிருக்காங்க. கற்றறிந்தார் ஏத்தும் டேஷ் அகம்புறம். கற்றறிந்தார் ஏத்தும் களி. வெறுமனை இப்படி கூட கேட்கலாம். கற்றறிந்தார் ஏத்தும் டேஷ் அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த பாட்டை படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். நற்றினி நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒற்ற பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம், இத்திரத்தை 8 தொகைன்னு வரும். இதில் டேஷில் வர்றது ஆன்சர் களியோடு. இது புக்கில் இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. 18வது கேள்வி பாருங்கள். பூவின் நிலைகளையும் அவற்றின் பொருள்களையும் பொறுத்துக. அரும்பு, பொது, மலர், வி, செம்மல். இதை கரெக்டாக பொறுத்துங்க. 18வது கேள்வி. அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை. போது அப்படின்னா பூவின் மலர்ந்த நிலை. மலர், அலர் இது ரெண்டுமே என்னது? பூவின் மலர்ந்த நிலை. பூ விரிங்கிய தொடங்கும் நிலை தான் போது அப்படிங்கிறது. பூ விரிய தொடங்கும் நிலை தான் போது. மலர், அலர் அப்படிங்கிறது பூவின் மலர்ந்த நிலை தான் மலர், அலர். விங்கிறது எதை குறிக்கும்? பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும். செம்மல் அப்படிங்கிறது பூ வாடிய நிலை தான் செம்மல். அப்போது BDECA. இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் ஆன்சராக வரும். கரெக்டாக பொருத்தி பாருங்கள். உங்களுக்கே சொல்ல தெரியணும். தனியாக ஒரே ஒரு வீனா எந்த நிலையை குறிக்கும் அப்படி கூட கேட்டுருவாங்க. அதனால் எல்லா நிலையுமே கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். 19வது கேள்வி. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு என்ற தொடரில் இடம்பெற்றுள்ள அளபடை எது? கெடுப்பதுவும் கெட்டார்க்கு என்னும் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? என்ன அளபடை வந்திருக்கு? ஆன்சர் இன்னிசை அளபடை. ஆன்சர் இன்னிசை அளபடை. 20வது கேள்விக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? கொடி முந்திரி, குலை அவரை துவரைன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவரை துவரைக்கு கொத்துன்னு கொடுத்துருக்காங்க. பிள்ளை என்பது தென்னையின் இளநிலையை குறிக்கும். பனையின் இலைநிலையானது மடலி அல்லது வடலி எனப்படும். இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்த 1 தான் தவறு. கொடி, குலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது மட்டும் தவறானது. ஆன்சர் 1 மட்டும் தவறு. அவரை துவரை கொத்துங்கிறது சரி. முந்திரி, குலை அப்படிங்கிறது தவறு. பிள்ளை என்பது தென்னையோட தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம். அதேமாதிரி பனை இருக்குல்ல, பனை மரம், அதோட சின்னதாக இருக்கும்போது எப்படி சொல்லுவாங்க? மடலின் இல்லை வடலின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷனில் இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து 21வது கேள்வி. அதே மாதிரி இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் பண்ணி கொஷினாக வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ ரிவைஸ் பண்ணிக்கலாம். 21வது கேள்வி பாருங்கள். புயலிலே ஒரு தோணி புதினத்தில் எந்த அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதியை நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது? டிஎன்பிஎஸ்சியில் வேணால் இந்த மாதிரி உங்களுக்கு பாடமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்காம இருக்கலாம். ஆனால் டிஆர்பியில் கண்டிப்பாக கேட்பாங்க. உங்களுக்கு எந்த பகுதி பாடமாக வந்திருக்குன்னு கேட்பாங்க. புயலிலே ஒரு தோணி புதினத்தில் எந்த அத்தியாயத்தோட சுருக்கப்பட்ட பகுதி தான் வந்திருக்கு? கடற்கூத்து என்ற அத்தியாயத்தோட சுருக்கப்பட்ட பகுதியை தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. 22வது கேள்வி பாருங்கள். இந்த பாட்டு நல்லா படிச்சுக்கோங்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பழாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்ற பாடலில் குறிப்பிடப்படும் இடம் எது? எந்த இடத்தை குறிப்பிடுறாங்க? 22க்கு ஆன்சர் தென்னவன் சிறுமலை அப்படிங்கிறது எதை குறிக்குது? சிறுமலை அப்படிங்கிறது திண்டுக்கலை குறிக்குது. அடுத்து ஒரு பொறுத்துக பாருங்கள். ஆன்சர் தெரியுதா பாருங்கள். அளபடை வகைகளையும் அதோட எடுத்துக்காட்டையும் பொறுத்து சொல்லித்தாங்க. இன்னிசை அளபடைங்கிறது என்னது? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். கெடுப்பதுவும் அப்படிங்கிறது இன்னிசை அளபடை. இசை நிறை அளபடைங்கிறது இசை நிறை செய்யுள் இசை அளபடை தான் இசை நிறை அளபடைன்னு சொல்லுவாங்க. இசை நிறை அளபடைங்கிறது இதில் என்ன? பறை அப்படிங்கிறது இன்னிசை அளபடையை குறிக்கும். சொல்லிசை அளபடை
சொல்லிசை. ஈன்னு வந்தாலே சொல்லின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈன்னு வந்தால் அது சொல்லிசை அளபடை. ஒற்றளபடை எங்கிறைவனை அப்படிங்கிறது ஒற்றளபடையை குறிக்கும். அப்போ ஆன்சர் ஏ தான் ஆன்சர். CDBA அப்படி ஆன்சர் ஏ. அடுத்து 24வது கேள்வி பாருங்கள். 8 என்ற சொல்லின் இரு பொருள்கள் எவை? 8 என்ற சொல்லின் இரு பொருள்கள். 8 அப்படிங்கிறது தனித்து நின்று எண்ணை குறிக்கும், பிரிஞ்சு நின்று என்ன குறிக்கும்? எல்லை உன் அப்படின்னு வரும். 8ங்கிறது ஒரு பொதுமொழி. 8 சேர்ந்திருந்தால் நம்பரை குறிக்கும், பிரிஞ்சு வந்தால் L+1 அப்படின்னு வந்து எல்லை உன் அப்படின்னு குறிக்கும். அடுத்து 25வது கேள்வி. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற தொடரில் உள்ள வினையால் அணையும் பெயர் எது? பொறுத்தாரா பூமி ஆழ்வாரா? இதில் எது வரும்? பொறுத்தார். பொறுத்தார் அப்படிங்கிறது தான் யார் பொறுத்துக்கிட்டாங்களோ அவங்கள குறிக்கும், அதுதான் பொறுத்தார். அடுத்து தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களிலும் வருவது எது? ஆன்சர் தொழில் பெயரா வினையால் அணையும் பெயரா? தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வந்து இறந்த காலம், நிகழ்காலம் ஆகிய 3 காலங்கள்லையும் வர்றது வினையால் அணையும் பெயர். 26க்கு ஆன்சர் வினையால் அணையும் பெயர். 27 உயிரளபடை என்பது மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் உயிர் டேஷ் தத்தம் அளவில் நீண்டு ஒழிப்பதாகும். உயிரளபடைங்கிறது உயிர் மெய்யெழுத்துக்களா, உயிர் ஆயுத எழுத்துக்களா, குறில் எழுத்துக்களா, நெட்டெழுத்துக்களா? உயிரளபடைங்கிறது என்ன எழுத்து நீண்டு ஒழிக்கிறத உயிரளபடைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு மறுபடியும் போய் இயல் 1 படிக்கும்போது இன்னும் நிறைய புரியும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த கொஷின்ஸை நான் கேட்குறேன். நீங்கள் படிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை புக் எடுத்து படிங்க. உயிர் நெட்டெழுத்துக்கள் தம் அளவில் நீண்டு ஒழிப்பது தான் வந்து உயிரளபடை என்று அழைக்கப்படுகிறது. 28வது கேள்வி பாருங்கள். நடத்தல் ஆகிய சொற்களின் சரியான சொல் வகை முறையினை தேர்ந்தெடுக்கவும். 28வது கேள்விக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். நடங்கிறது என்ன, தள்ளுங்கிறது என்ன, நடத்தல்ங்கிறது என்ன? நடத்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். அப்போது நடங்கிறது என்ன? இப்போ நான் வந்து வெறுமனே வினை அடின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன தெரியுமா கொடுப்பாங்க? பகுதி கூட கொடுப்பாங்க. பகுதின்னு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால் கரெக்டாக சொல்லுங்கள். நட அப்படிங்கிறது வினையடி, தல் அப்படிங்கிறது விகுதி, நடத்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். 29வது கேள்வி பாருங்கள். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது எது? மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் எதை குறிப்பிடுறாரு? வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களையும் தான் குறிப்பிடுறாரு. மெத்த வணிகலன்கள் அப்படிங்கிறது வணிக கப்பல், ஐம்பெரும் காப்பியங்கள்னு ரெண்டுத்தையுமே சிலைடையாக சொல்கிறாரு. 30வது கேள்விக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்னு நூல்வெளியில் குறிப்பிட்டிருக்கு. ஆன்சர் 12 சிற்றிலக்கிய நூல் வகைகளை படைத்துள்ளார். 31வது கேள்வி. பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தபோது இவர் பல்துறை வித்தகர் என்று குறிப்பிட்டவர் யார்? அதாவது சிலேடையாக பேசுகிறாரு. பல்துறை வித்தகர், பல் மருத்துவரை பல்துறை வித்தகர்னு சொல்கிறாரு. யார் சொன்னது? ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் 30 கேள்வி வேணுமா, இல்லை இயல் 2லேருந்து 30 கேள்வி படிக்கலாமாங்கிறதையும் சொல்லுங்கள். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.